இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயிலை எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயிலை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 ரூல்ஸ் தான் மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயிலை நம்ம ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா செட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயிலை நம்ம செட் பண்ணிக்கணும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டம் தம்ப்நெயில் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. அதாவது செப்பரேட்டாக ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தம்ப்நெயிலை ஷார்ட் வீடியோஸ்க்கு நம்ம செட் பண்ணிக்க முடியாது. ஷார்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவில் இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டை, ஏதோ ஒரு இமேஜை வந்து நம்ம தம்ப்நெயிலாக செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த 2 ரூல்ஸையும் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஷார்ட் வீடியோக்கான தம்ப்நெயிலை செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட மொபைலில் இருக்கிற யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சென்டராக இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கொடுத்துடலாம். இப்போ நான் டேரெக்டாக கேமரா ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு வீடியோவை தான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ செகண்ட் ஒன்னாக இருக்கிற அப்லோடிய வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நான் எந்த வீடியோவை ஷார்ட்ஸில் கொடுக்க போகிறேனோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இந்த பேஜில் நம்ம வீடியோக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லா ஆப்ஷனுமே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் எதையுமே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கான டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணிக்கணும். ஸோ மேலே இருக்கிற இந்த டைட்டில் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த வீடியோக்கான ஒரு சின்ன இமேஜ் ஓப்பன் இருக்கும். அந்த இமேஜில் இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பார்ட்டுமே நமக்கு வரிசையாக விசிபிள் ஆகும். இந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட்டை நம்ம தம்ப்நெயிலாக செட் பண்ணிக்க போகிறோமோ அந்த பார்ட்டு மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ஒவ்வொரு பார்ட்டு மேலே கிளிக் பண்ணும்போதும் ஒவ்வொரு இமேஜ் நமக்கு தம்ப்நெயிலாக செட் ஆகும். இப்போது நம்ம வீடியோவில் இருக்கிற இந்த இமேஜ்லேருந்து எந்த இமேஜ் நம்ம தம்ப்நெயிலில் செட் பண்ணிக்க போகிறோமோ அந்த இமேஜ் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோக்கான தம்ப்நெயில் செட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அப்லோட் எ ஷார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ தான் யூடியூப்பில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் பற்றின ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேருந்து எப்படி நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற இந்த 2 வீடியோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.